ஒருத்தர் எழுதின ஒர்க்கை நக்கல் பண்ணி நயாண்டி பண்ணி அதே மாதிரி எழுதப்படுற இன்னொரு ஒர்க்குக்கு பேர் தான் பர்லஸ்க். இந்த படத்துக்கெல்லாம் ஸ்பூஃப் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஒர்க்கை மாக் பண்ணி சட்டையா காமெடி விட் கலந்து எழுதுறத பர்லஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஹை பர்லஸ்க், இன்னொன்று லோ பர்லஸ்க். அதாவது நாகரிகமான நகைச்சுவை, சிரிக்கவும் வைக்கணும் சிந்திக்கவும் வைக்கணும். அப்படி இருந்தால் அதை நம்ம ஹை பர்லஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் டான் குவிக்ஸாட். இதே சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழ்த்தரமான ஜோக்ஸை யூஸ் பண்ணால் அதுதான் லோ பர்லஸ்க். எக்ஸாம்பிள் சாசரோட த மில்லர்ஸ் டேல். இப்போது சில ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்லஸ்கை பார்க்கலாம். பேரடி தான் அதிகமாக எழுதப்படுற பர்லஸ்க். இது ஒரு சின்ன விஷயத்தை எக்ஸாஜரேட் பண்ணி சீரியஸான விஷயம் மாதிரி நக்கலாக காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இதுக்கு ரிச்சர்ட்சனோட பாமலாவுக்கு பேரடியாக தான் ஃபீல்டிங் ஜோசப் ஆண்ட்ரூவை எழுதியிருக்காரு. அடுத்ததாக நம்ம மாக் ஹீரோயிக் ஒரு மாக் எபிக்கை பார்க்க போகிறோம். இதில் எபிக் போயமோட ஃபார்மையும் ஸ்டைலையும் அப்படியே இமிட்டேட் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் மாக் பண்ணியிருப்பாங்க. அதாவது எபிக் போயம் மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் கிராண்டான சப்ஜெக்டோ இல்லை ஹீரோயிக்கான விஷயத்தை பற்றியோ பேசாமல் சாதாரண ட்ரிவியல் சப்ஜெக்டை சீரியஸாக எழுதியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் எப்படி போப்போட ரேப் ஆஃப் த லாக்ல முடிக்கு சண்டை வருமோ அப்படி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹூடிப்ராஸ்டிக் போயம். இது சாமுவல் புட்லரோட ஹூடிப்ராஸ் போயம் மாதிரி எழுதப்படுற ஒர்க். ஏன்னா ஹூடிப்ராஸ் போயமில் சாமுவல் புட்லர் ஒரு ரைமிங் கப்லெட் யூஸ் பண்ணி காமிக் எஃபெக்ட் கொடுத்துருப்பாரு. இது மாதிரி 8 சிலபிள் ரைமிங் கப்லெட் யூஸ் பண்ணி மாக்கார் இமிட்டேஷன் பண்ணுற ஒர்க்ஸை தான் நாம் ஹூடிப்ராஸ்டிக் போயம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் எதுனாக்கா அ ஃப்ளைட் ஃபார் ஃபேம். இருக்கிறதுலையே ரொம்ப சீப்பான பர்லஸ்க் அப்படின்னா, அதாவது லோ பர்லஸ்க் எது அப்படின்னாக்க ட்ராவஸ்டி தான். இது ரொம்ப வல்கர் காமெடி யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் மேரியோட ஃப்ராங்கன்ஸ்டைனை ட்ராவஸ்டியா யங் ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. கடைசியாக நாம் லம்பூன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பர்டிகுலர் பர்சனை கலாய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்ம். இதில் காமிக் எஃபெக்ட்டுக்காக கேரிகேச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை அதாவது இந்த போயமை நம்ம தனியாகவும் எழுதலாம், இல்லைனா ஒரு பெரிய ஒர்க்கில் ஒருத்தரை நக்கல் பண்ணி ஒரு குட்டி பேசேஜாகவும் நாம் எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்க அப்சலம் அண்ட் அகிட்டோஃபெல்ல அவரோட கண்டெம்ப்ரரி டியூக்கான ஜிம்ரி பற்றி ஒரு 25 லைன் லம்பூன் எழுதியிருப்பார். இது அடுத்ததாக நம்ம சில நோட்டபிள் பர்லஸ்கை பற்றி பார்க்குறோம். ஜான் கேயோட பெக்கர்ஸ் ஆப்ரா, த காமெடிஸ் ஆஃப் அரிஸ்டோஃபேன்ஸ், A Modest Proposal by Swift, ஆஸ்கர் வைல்டோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் earnest. இன்ஸ்டாகிராம் பேஜில் MCQs அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள்.